தோட்டத்தில் இன்னைக்கு நிறைய கோவக்காய் விளைஞ்சிருக்குங்க. எல்லாத்தையும் பறிச்சிடலாம். இதை வந்து நம்ம பழமாக விட்டு கூட சாப்பிடலாம். அப்படியே இதை பச்சையாக வேணாலும் சாப்பிடலாம். அப்படியே வெள்ளரி பழம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம எப்படி நம்ம நார்மலாக பொரியல் வைப்போமோ அதே போல் தான் இந்த காயும் வைக்கணும். இதை வந்து பழுத்தா தான் நம்ம கோவப்பழம்னு சொல்லுவோம்ல அந்த பழம். இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. முக்கியமாக வந்து விட்டமின் சி இருக்குங்க. இது வந்து நல்ல மருத்துவ குணம் கொண்ட காய். இது வந்து கொடி வகையை சார்ந்தது தான். எதில் நீங்கள் வச்சாலுமே இதுக்கு ரொம்ப வந்து ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணுன்னு வேண்டாம். தானாகவே அது வந்து படர்ந்து ஒரு கொடியிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு கீழேயும் வந்து நமக்கு பூ வந்து உடனே வந்து அவ்வளோமே ஒரு 3-4 நாளுக்குள்ளே எல்லா காய்களும் வந்து விளைஞ்சி நம்ம வந்து பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அது அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அது வந்து பழுத்துரும். பழம் வந்து ரொம்ப ரெட் கலராக இருக்கனால டக்குன்னு வந்து இந்த பறவைகள்லாம் சாப்பிட்ரும். அதனால் நாங்கள் வந்து கூடுதல் காயாக தான் பறிப்போம். அப்புறம் இது வந்து வேகிறதுக்கு மற்ற காய்களை விட கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அது வந்து திக்காக இருக்கும். வெள்ளரிக்காய் மாதிரி தொலி எடுத்தால் சாஃப்டாக இருக்காத மாதிரி இது தொலியெல்லாம் எடுக்க வேண்டாம். அப்படியே போட்டாலும் கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த பழத்தோட பூக்கள் வந்து ஒயிட் கலரில் தாங்க இருக்கும். இன்னும் நிறைய பிஞ்சுகள் இருந்து கடைசியாக பாருங்கள் நாங்கள் இவ்வளோ காய்களை இன்றைக்கி பறிச்சிருக்கோம்.